ஐயோ காமினி, நான் மாச்சா தானே கேட்டேன். அப்படின்னா என்ன மகள்? ஐயோ தங்கச்சி, காமினிக்கு அதெல்லாம் தெரியாது. இருக்கிறத குடிப்போம். நானும் ஒரு ஹாட் சாக்லேட் தான் கேட்டேன். சீனி குருவை போட்டது தானே காமினி? ம், ஓம் பெரிய ஐயா. இந்த இன்னொரு கப் யாருக்கு காமினி? இது லிகினி மேடமுக்கும் சேர்த்து தான் செஞ்சது சின்னம்மா. ஏன் தெரியாதா? அப்பாட ஆஃபீஸில் முதல்ல வேலை செஞ்ச செக்ரட்டரி இந்த கேம்பஸ் முடிஞ்சோன்னு வேலைக்கு வந்திருந்தாள். போன வருஷத்துல இருந்து அவ அடிக்கடி இங்கே வந்து போறானா? அது எதுக்காது? யாருக்கு தெரியும்? நல்லது கெட்டது பார்க்க வரா போல. அப்பானா முன்ன சொல்லுவார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த வீடு எப்படியும் கடைசி பிள்ளைக்கு தான் வரும். பைத்தியமா உனக்கு? இது 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 எந்த காலத்தில் சொன்ன கதை இது? அதானே பார்த்தேன். அப்பா சாக கிடந்த நேரம் கிட்ட கூட வந்து பார்க்காத ஆள் செத்த வீட்டில் வந்து அப்படி ஒப்பாரி வைக்கக்குள்ளே எனக்கு தெரியும். இல்லை, இப்படியெல்லாம் கதைக்காதீங்க அண்ணே. இந்த காணி பூமியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பிஸ்னஸ் போதாதா? வீடு இருக்கு, கார் இருக்கு, வேற என்ன வேணும்? எனக்கு நல்லா தெரியும் தானே அண்ணா எங்கள் அப்பாவை பற்றி. எல்லாத்தையும் எனக்கும் என் மகளுக்கும் தான் எழுதியிருப்பார். அம்மா சொல்றா தாத்தா எனக்கும் அம்மாவுக்கு தான் எல்லாத்தையும் எழுதியிருப்பாருன்னு. எனக்கு விருப்பம் அம்மம்மாட ஜுவல்லரி செட் தான். அது நல்ல விண்டேஜ் என்ன? அனியா, என் தாத்தா இருக்கும்போது வந்திருந்தா கேட்டிருக்கலாம். என்ன நீங்க ஏன் நாட்டுக்கு வரவே இல்லை? எங்கட குடும்பத்துல யாரும் இங்க இல்லை, பிறகு வருவா. இந்த முறையும் அம்மா தான் கூட்டிட்டு வந்தா அம்மம்மாட ஜுவல்லரி செட்டை காட்டி. எனக்கும் தாத்தா ஏதாவது எழுதியிருக்காரா தெரியல. என் அப்பா நான் சொல்கிறாரு, இந்த வீடும் இந்த பிஸ்னஸும் அவருக்கு தான் எழுதியிருப்பாருன்னு. ஆட்டோவில் வரும்போதும் அதை தான் பேசிட்டு வந்தோம். நான் நினச்சி நீங்கள் காரில் வந்தீங்கன்னு. எங்களோட அப்பட காரை ஃபினான்ஸில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிட்டத்தில். அப்பா கொஞ்ச நாளாக காசு பிரச்சனையில் தான் இருக்கிறாரு. நீங்கள் இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு அப்பா எனக்கு வச்சிருக்க சொத்து மேலே ஏன் கண்ணை வைக்கிறீங்க? இந்த வீட்டில் இருந்து நான் போயிட்டு 20 வருஷம். மகளுக்கும் 18 வயசு. தாத்தா அவளுக்கு என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்க அவளும் ஆசையாத்தனே வந்திருக்கா. இங்கே வீட்டை விட்டு ஓடினவங்களுக்கு சொத்தை கொடுக்க அப்பா பைத்தியம் இல்லை, விளங்குதா? மற்றது அப்பா என்ன எழுதி வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியாது? குறைஞ்சது எனக்கு கூட கால் பண்ணி சொல்லலையே உயிர் எழுதி வச்சிருக்கிற கதையா? அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே இருந்தும் அப்பா அப்பாவுக்கு அந்த பக்கமே வரலே. அந்த லெஹினின்ற பொண்ணு தானே எல்லாத்தையும் செஞ்சுருக்கா. அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, மருந்து எடுக்கிறது எல்லாமே அவத்தானே. இரு இரு இரு, என்ன சொன்ன நீ? இப்போ முதல்ல கேட்டதானே லிஹினினா யாருன்னு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கெல்லாம் இது முதலே தெரியும். நான் பார்த்தேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அந்த லாயர் வாரன்னு சொன்ன 5 மணிக்கு தானே? என்ன டைம் இப்போ? இவ்வளவு குறுகிய கால அவகாசத்தில் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்படின்னா வந்த வேலையை தொடங்கலான்னு நினைக்கிறேன். இதுதான் மிஸ்டர் மல்வத் 2 சாட்சிகள் மற்றும் நோட்டரி முன்னிலையில் கையெழுத்திட்ட அவருடைய இறுதி விருப்பாவணம்.
உங்கள் எல்லாரையும் இங்கே வர சொன்னதுக்கு காரணம் இந்த உயிரோட விவரங்களை உங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு தெரியப்படுத்துறது தான். உண்மையிலேயே ஒரு இறுதி விருப்பாவனம் மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு தான் செல்லுபடியாகும். டொன் வித்தான ஆராய்ச்சிலாகி பண்டார மல்வாத்த ஆகிய நான் முழுமையான மனத்தெளிவோடும் யாருடைய தூண்டுதலும் இல்லாமலும் தான் என்னுடைய இந்த இறுதிக்கால உயில் எழுதப்பட்டது என்று சான்றளிக்கிறேன். 400 கோடி ரூபாய் பெறுமதியான என்னுடைய வியாபாரத்தையும் என்னுடைய மனைவிக்கு சொந்தமான 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுள்ள தங்க நகையையும் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் காதலி லிகினி பாக்கியா சமரகோனிடம் ஒப்படைக்கிறேன். மேலும் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெறுமதியுள்ள என் வீட்டை எனது விசுவாசமான வேலைக்காரன் காமினி புஞ்சி பண்டாவிடம் ஒப்படைக்கிறேன்.